அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹார்ட் ஷேப் சிக்கன் வெஜிடபிள் சவர்மா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கை பொறுக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக சப்பாத்தி வரும். இப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. கையில் தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாதுங்க. அடுத்ததாக சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுக்காக மசாலா சிக்கன் ரெடி பண்ணுவோம். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயில் சூடானோன்னா கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு. கருவேப்பிலை ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கிட்டா போதுங்க. அடுத்ததாக மீடியம் சைஸு தக்காளி 2 பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கறியில் உப்பும் மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட் இருக்குங்க. அதில் உப்புலாம் நல்லா இறங்கி அந்த கறியில் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த கறி வேகட்டுங்க. நல்லா மூடி போட்டு வேக போட்டுருங்க. இப்போ நல்லா கறி வெந்துடுச்சிங்க. இந்த மசாலாலாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சிங்க. ஏற்கனவே அரைச்சி வச்ச மிளகு சீரக பொடியே இதில் சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக தாங்க சேர்க்குறது. இது வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வேக விட்டால் போதுங்க. அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கிரேவி மாதிரி ஆகிடுங்க. எனக்கு கொஞ்சமாக சால்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ சிக்கன் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதோட இப்போ வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். இப்போ கேரட்டையும் முட்டைக்கோசையும் பூ மாதிரி சீச்சி எடுத்துக்கோங்க. சீச்சிட்டு இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப நரன்னு தெரியாது வாயில் சாப்பிடும்போது. இப்போ நம்ம ரொம்ப நேரம் வேக விடுறதில்ல, காய்கறி சேர்த்தோன்னா 1 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அப்போ தான் அந்த சவர்மாவுடைய டேஸ்ட் வருங்க. வெஜிடபிளாக அந்த சிக்கன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையை சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சவர்மா மேலே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த மாவு நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு உருண்டை எடுப்போமோ அதே அளவுக்கு எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை இப்போ நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். நல்லா ரவுண்டு ஷேப்பில் தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ ரவுண்டு ஷேப்பில் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இப்போ நான் ரவுண்டு ஷேப்பு சவர்மா தாங்க செய்ய போகிறேன். அடுத்ததாக ஹார்ட் ஷேப் செய்ய போகிறேன். ஸோ அதுவாக எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ சப்பாத்தி மேலே மைனஸை அப்ளை பண்ண போகிறேன். ஏற்கனவே மைனஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் கடையில் வாங்கின மைனஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த சப்பாத்தி மேலே எல்லா இடத்துல படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்ச அந்த மசாலாவை நீளமாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அந்த மசாலா இருக்கும். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு டிஷ் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொடுங்க. இந்த கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ சர்க்கிள் மாதிரி சவர்மா செஞ்சு கொடுத்தோம். அடுத்ததாக ஹார்ட் ஷேப்பில் வச்சுட்டு நம்ம சவர்மா செய்ய போகிறோம். அதுக்கு சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது கத்தியில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்ட் ஷேப்பு கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற மாவெல்லாம் இப்போ எடுத்துடுங்க. இந்த மாதிரி இப்போ ஹார்ட் ஷேப்பு நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. அடுத்ததாக ஹார்ட் ஷேப்பை சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுக்க போகிறோங்க. இப்போ சப்பாத்தி ஹார்ட் ஷேப்பை சுட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக அது மேலே மைனஸ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். மைனஸ் அப்ளை பண்ணியாச்சுங்க.
இப்போ அது மேலே வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து கிராஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும் மசாலாலாம் அந்த ரொட்டியிலேருந்து. ஃபஸ்ட்டு மேல் பகுதியிலேருந்து கீழ் பகுதி வந்து சுட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சுருட்டிட்டு வந்து கீழே வந்து டிஷ் பேப்பரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு சுருட்டிக்கோங்க. அப்போ தான் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.